வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிரீத்தி காஸ்மோ மிக்சியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்து போடுற ரிவ்யூ வீடியோக்களாக இருக்கட்டும், மிக்சி ரிப்பேர் பற்றிய வீடியோக்களாக இருக்கட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் வந்து கிச்சனுக்கு முக்கியமாக தேவையான ஒரு நல்ல ப்ராடக்ட் தான் இது பிரீத்தி காஸ்மோ. ஸோ இதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து பிரீத்தி காஸ்மோ மாடல். இதில் மொத்தம் 3 ஸ்டீல் ஜார் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 0.5 லிட்டர் ஸ்டீல் ஜார், அப்புறம் 1 லிட்டர் ஸ்டீல் ஜார், அப்புறம் வந்து 1.5 லிட்டர் ஸ்டீல் ஜார், அப்புறம் வந்து ஃப்ரூட் ஜூஸர். இதில் வந்து சூப்பர் எக்ஸ்ட்ராக்டர் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஃப்ரூட் ஜூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி அவுட்புட் வெளியே கிடைக்கும். அப்புறம் வந்து ஒரு சிட்ரஸ் ஜூஸர், அப்புறம் வந்து இதுதாங்க மாஸ்டர் செஃப் ஜார். இதில் வந்து உங்களுக்கு மொத்தம் 4 பிளேட் கொடுத்துருக்குறாங்க. நீடிங் பண்ணுறது, அப்புறம் வந்து சாப்பிங் பண்ணுறது, அப்புறம் வந்து ஸ்லைசிங் பண்ணுறது, அப்புறம் வந்து கிரேட்டிங் பண்ணுறது. இந்த மாதிரி உங்களுக்கு 4 பிளேட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து இப்போ இதெல்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ இந்த ஜாரு நார்மல் மிக்ஸியை விட ஃபுல் லாக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்கிறதுனால இதை எப்படி க்ளோஸ் பண்ணணும்னு முதல் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நான் மற்ற மாடலை விட இந்த மாடலில் என்ன அப்படின்னா, இந்த ஜாரில் மூடியை நீங்கள் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மோட்டர் ரன் ஆகாது. ஏன்னா ஃபுல் லாக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்கிறதுனால எப்போதுமே இந்த மூடியை வந்து இங்கே இருக்குது பாருங்கள், இந்த இதுக்கு ஸ்ட்ரைட்டாக இப்படி வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து லாக்கு இங்கே உள்ள செட் ஆகிடும். ப்ராப்பராக லாக் ஆனால் மட்டும்தான் மிஷினுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த பின்னு வந்து வெளியே வரும், ஒயிட் கலர் பின்னு. ஸோ அப்புறமா மிஷின்லேயும் பார்த்தீங்கன்னா இங்கே சேஃப்டி சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் லாக் பண்ணும்போது கவனமாக பார்க்கணும். ஸோ இந்த ஹேண்டில் எப்போதுமே இந்த சேஃப்டி சுவிட்ச் பக்கமாக இருக்கிறது மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த ஒயிட் கலர் பின்னும் இந்த சேஃப்டி சுவிட்சில் போய் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு மோட்டர் ரன் ஆகும். இதே இது நீங்கள் இந்த ஹேண்டில் இந்த சேஃப்டி சுவிட்சுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மோட்டர் ரன் ஆகாது. ஏன்னா இந்த ஒயிட் கலர் வந்து இங்கே வந்து டச் ஆகாது. ஸோ இதே ப்ரொசீஜர் தான் இந்த மற்ற 2 ஜாருக்கும். ஸோ இதுவுமே ஃபுல் எல்லாமே வந்து லாக்கிங் சிஸ்டம் தான். ஸோ இந்த லாக்கிங் சிஸ்டத்தினால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நீங்கள் ஓல்டு மாடல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அரைக்கும் போது மேலே வந்து பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். இது வந்து நீங்கள் பிடிக்க தேவையில்லை. ஸோ உங்கள் லாக்கிங் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிவிடும். ஸோ நீங்கள் அரைக்கும் போது நீங்கள் கையை வச்சு ஹோல்ட் பண்ண தேவையில்லை. அதுதான் இதில் வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜாக இருக்குது. நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஜூஸர் ஜாரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜூஸர் ஜாரில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, உங்களுக்கு வந்து உங்கள் உள்ளே வந்து சூப்பர் எக்ஸ்ட்ராக்டர் அப்படிங்கிற ஃபில்டர் வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த ஃபில்டர் எதுக்குன்னா, நீங்கள் வந்து ஃப்ரூட் ஜூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃப்ரூட் ஜூஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணும்போதே உங்களுக்கு ஜூஸர் வந்து ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் குக்கிங்க்கு அதிகமாக தேவைப்படுற ஒரு பொருள் பார்த்திங்கன்னா தேங்காய் பால். ஸோ தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு ரொம்பவே நல்ல ஒரு இதாக இருக்குது இந்த ஜாரு. ஸோ தேங்காய் பால் எடுக்கிறதுக்கும் அதே மாதிரி தான். நீங்கள் தேங்காவை சின்னதாக கட் பண்ணி போடுங்க, ரொம்ப பெருசாக போடாதீங்க. சின்னதாக கட் பண்ணி போடும்போது நீங்கள் தண்ணி விட்டு அரைக்கும் போது ஸோ அந்த தேங்காவோட பல்ப்ஸ்லாம் உள்ளே இருக்கும், பால் மட்டும் உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி வெளியே வந்துடும். ஓகே நம்ம இப்போ பார்க்க போகிறது இதுதாங்க மாஸ்டர் செஃப் ஜாரு. இந்த ஜாரை நம்ம வந்து 5 விதமாக பயன்படுத்திக்கலாம். அது என்னென்னா, நீடிங் பண்ணிக்கலாம், அப்புறம் வந்து சாப்பிங் பண்ணிக்கலாம், அப்புறம் ஸ்லைசிங் பண்ணிக்கலாம், அப்புறம் வந்து கிரேட்டிங் பண்ணிக்கலாம், அப்புறம் வந்து மின்சிங் கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த 5 மாதிரி நம்ம இதில் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 பிளேடு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதாங்க சாப்பிங் பிளேடு. ஸோ இந்த சாப்பிங் பிளேடை யூஸ் பண்ணி நம்ம வந்து குக்கிங்க்கு தேவையான ஆனியன், கேரட், கேபேஜ், வெஜிடபிள் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸை வந்து நம்ம சாப் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொன்று இது வந்து மின்சிங் கூட பண்ணிக்கலாம் இது. ஸோ இது வந்து 2 மாதிரி நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். சாப்பிங் அண்ட் மின்சிங் ரெண்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து ஆல்டர்னேட்டிங். இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணி சப்பாத்தி மாவு பிசைஞ்சிக்கலாம். வித்தின் 1 மினிட்லேயே உங்களுக்கு சப்பாத்தி மாவு அழகாக கட்டியாக பிசைஞ்சு கொடுத்துரும். இது பார்த்திங்கன்னா ஸ்லைசிங் பிளேட்டு. ஸோ நம்ம குக்கிங்க்கு தேவையான வெஜிடபிள்ஸை யூஸ் பண்ணி என்னென்ன வெஜிடபிள்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஸ்லைசிங் பண்ணுவோமோ அதுக்காக இந்த ஸ்லைசிங் பிளேட் கொடுத்துருக்காங்க, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இது கிரேட்டிங் பிளேடு, நம்ம வெஜிடபிள்ஸை யூஸ் பண்ணி கிரேட்டிங்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ
இந்த ஜாரை எப்படி நம்ம வந்து பிளேடெல்லாம் சேஞ்ச் பண்ணுறது, எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நீங்கள் புதுசாக மிக்ஸி வாங்கும்போது எல்லாமே இந்த மாதிரி தனித்தனியாக தான் இருக்கும். இதுதாங்க இந்த மாஸ்டர் செஃப் ஜாரோட கியர் பாக்ஸு. ஸோ இதை வந்து இந்த ஜாரை இதை வச்சு நீங்கள் கிளாக் வைஸில் பண்ணும்போது லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இதுதான் முக்கியம். சாப்பிங் பண்ணுறதுக்கும், நீடிங் பண்ணுறதுக்கும், ஸ்லைசிங் பண்ணுறதுக்கு, கிரேட்டிங் பண்ணுறதுக்கு இதுதான் முக்கியம். இது எப்போதுமே இதில் ஃபிக்ஸ் ஆகிருக்கணும். இது ஜஸ்ட்டு நீங்கள் உள்ளே வச்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது ஃபிக்ஸ் ஆகிடும். அப்புறம் வந்து நீங்கள் சாப்பிங் பண்ணும்போது இந்த பிளேட் எடுத்து ஜஸ்ட் இதில் போட்டால் போதும். போட்டுட்டு இதுலேயும் லாக்கிங் சிஸ்டம் இருக்குது. ஸோ வச்சுட்டு நீங்கள் லாக் பண்ணும்போது லாக் ஆகிடும். அவ்வளோதான். இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து நீடிங் பிளேடுக்கும் அதே மாதிரி தான். அதை ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் இதை வச்சுக்கலாம். ஸோ இந்த ரெண்டுக்கும் வந்து சிம்பிள். ஆனால் ஸ்லைசிங் பண்ணுறதுக்கும் கிரேட்டிங் பண்ணுறதுக்கும் நம்ம இந்த பிளேடை டைரெக்டாக போட முடியாது. அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டிஸ்கில் இந்த ஸ்லைசிங் பிளேடை இப்போ எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த ஃப்ரண்ட் சைடை இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோல்குள்ளே இப்படி விட்டுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே லாக்கிங் இருக்கும். ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணால் போதும், லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த டிஸ்கை, இந்த கோன் இருக்குல்ல, இந்த கோனுக்கு மேலே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டால் போதும். ஃபிக்ஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே மேலே இது வழியாக தான் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம போட்டு கிரைண்ட் பண்ணி ஸ்லைசிங் பண்ண போகிறோம். ஸோ இது வழியாக போட்டு நீங்கள் மெதுவாக இதை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ண உங்களுக்கு ஸ்லைசிங் பண்ணி கீழே வரும். ஸோ இதே மெத்தடில் நீங்கள் கிரேட்டிங் பிளேட் இருக்கும். ஓகே, இதுதாங்க சிட்ரஸ் ஜூஸர். ஸோ இதை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். ஸோ இந்த சிட்ரஸ் ஜூஸர் எடுத்துக்கோங்க. இந்த சிட்ரஸ் ஜூஸரில் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா லாக்கிங் கொடுத்துருப்பாங்க. இந்த லாக்கிங்கை இந்த மாஸ்டர் ஜாரில் இந்த ஹேண்டில் பக்கமாக வச்சுக்கோங்க. இந்த ஹேண்டில் பக்கமாக வச்சுட்டு நீங்கள் டர்ன் பண்ணும்போது லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் சிட்ரஸை இங்கே வச்சு ஹோல்ட் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து ஜூஸ் ரெடி ஆகிடும். ஓகே, இப்போ இதோடைய மோட்டரோட பவர் பார்த்தீங்கன்னா 750 வாட்ஸ் ஹை பவர் மோட்டர் தான் கொடுத்துருக்குறாங்க. இதில் உள்ளே இருக்கிற மோட்டரோட நேம் பார்த்தீங்கன்னா W5 வேகா மோட்டார். அப்புறம் இங்கே கண்ட்ரோல் சுவிட்சில் 1 2 3 3 ஸ்பீடு இருக்குது. பல்ஸ் பட்டனும் இருக்குது, ரிவர்ஸ் பட்டன். ஸோ இதுதாங்க பிரீத்தி காஸ்மோ. ஓவரால் பிரீத்தி காஸ்மோ வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இது என்னுடைய கருத்து தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் அதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து நான் போடுற வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.